கோவை, நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடிமின்னலோடு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடிமின்னலோடு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் அதிகாலை முதலே கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூண்டி, சிந்தாமணி, காமேஸ்வரம், மேலப்பிடாகை, கருங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக நாகை மாவட்டத்தில் வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் சம்பா சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தண்ணீர்பள்ளி, மேட்டுமருதூர், லாலாப்பேட்டை, அய்யர்மலை, தோகைமலை, கிருஷ்ணராயபுரம் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதற்கிடையே இந்த மழையால் மகிழ்ச்சி அடைந்துள்ள மானாவாரி விவசாயிகள் தொடர்ந்து மழை பெய்தால் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்துள்ளனர்.